ஹாய் எல்லாருக்கும். நம்ம இப்போ என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா ஸ்பிலினாங்கிற ஒரு சுருள் பாசியை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்பிலினான்னு சொல்லப்பட்டது ஒரு பாசி வகையை சேர்ந்தது அல்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயனோ பாக்டீரியா அப்படிங்கிற பாக்டீரியாவை சேர்ந்தது. இந்த சயனோ பாக்டீரியா அப்படிங்கிற இந்த ஸ்பிலினாவை எப்பயில வந்து பாவிக்க ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல 100 வருடங்களுக்கு முன்னால வந்து மெக்சிகோல பழங்குடி மக்களினால் இது வந்து உணவா எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த ஸ்பிரினாவை பார்த்தீங்கன்னா இதுல எத்தனையோ வகையான நன்மைகள் காணப்படுது. முதல்ல பார்க்க போனீங்கன்னா இதுல 60% புரோட்டீன் காணப்படுது. மற்றும் நமக்கு அன்றாட வாழ்வுல தேவைப்படுற அசென்சியல் அமிலம் அப்படிங்கிற ஒரு அமிலமும் இதுல காணப்படுது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான விட்டமின் B1, B2, B3, B4, B5 அதாவது விட்டமின் B12 தவிர மற்ற அனைத்து விட்டமின்களும் இதுல காணப்படுது. அதோட விட்டமின் ஏயும் ஈயும் அடங்கும். அதோட மெக்னீசியம், பொட்டாசியம், அயன், கார்பன் இப்படிங்கிற இப்படியான பல வகையான கூறுகளும் இதுல அடங்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒமேகா 3 பாக்டீரியாவும் அதிகம் காணப்படுது. ஸ்பிரினால பார்க்க போனீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான 2 மடங்கான நமக்கு சக்திகள் அதிகமா காணப்படுது. அதாவது இரும்பு சத்து இதுல வந்து அதிகமா இரும்பு சத்து காணப்படுதுன்னு ஆய்வு ரீதியா சொல்லப்பட்டது. அப்புறம் இதை பாவிக்கிற முறைகளும் பல முறைகள் இருக்கு. நீங்க 5 தொடக்கம் 10 கிராம் வரை ஒரு நாளைக்கு எடுக்கிறீங்கன்னா 6 மாதம் நீங்க தொடர்ந்து இதை பாவிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கேப் விட்டுட்டு தான் நீங்க இதை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி 15 கிராம் தொடக்கம் நீங்க பாவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து 2 மாதமே இதை பாவிக்க வேண்டும். 2 மாதம் பாவிச்சுட்டு அதாவது தொடர்ச்சியா பாவனை செஞ்சுட்டு ஒரு 4 தொடக்கம் 6 மாதம் கேப் ஒன்று விட்டுட்டு தான் நீங்க இதை மீண்டும் பயன்படுத்தணும். அதோட இதுல இருக்க நன்மைகளை பார்த்தீங்கன்னா உடம்பு குறைக்கிறதுக்கும் அதோட நம்ம எலும்புகள் முடிகள் நிகங்கள் ஸ்ட்ராங் ஆகணுமா அப்படிங்கிறதுக்கும் அதோட சுகர் தசை ஆரோக்கியங்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதை பாவிக்கலாம். அதாவது இந்த ஸ்பிரினால O2 பூர்த்தியாக காணப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதோட இரத்த சோகை, இரத்த அழுத்தம், புற்றுநோய், கொழுப்பு இதெல்லாம் குறைக்கிறதுக்கும் நமக்கு உதவுது. இதுல பார்க்க போனீங்கன்னா இரும்பு சத்து அதிகம் காணப்படுற ஒரு உணவுன்னு இந்த ஸ்பிரினாவை சொல்லலாம்.